இந்த காணொளியை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்கள். எனது பெயர் ரமேஷ். நானும் எனது இளைய சகோதரரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். எங்களது தந்தை திரு ஏகாம்பரம் அவர்கள் இந்திய இராணுவத்தில் 201 MEG படைப்பிரிவில் 24 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். நான் சென்னையில் ரயில்வே ICFல் பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு 2 மகன்கள். பெரிய மகன் அஸ்வினிகுமார், வயது 10, சென்னை ICF வித்யா நிகேதன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர்தான் நீங்கள் காணொளியில் காணும் கால்களில் கட்டை கட்டி நடப்பவர். இவருக்கு 2 வயதில் இருதய அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. இருப்பினும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற உணர்வோடும் இவரின் தாத்தாவிடம் அடிக்கடி இராணுவத்தை பற்றி கேட்டு அறிந்ததாலும் தேசிய பற்றோடு இவரது முதலாவது சாதனையாக கட்டை கால்களில் சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக சுதந்திர விழா நடக்கும் மைதானத்தில் நடந்து தேசிய கொடிக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தும் இவரது ஆர்வத்தை, திறமையை, தேசப்பற்றை நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். மேலும் இவரை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் எங்களது புதிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் அனைவருக்கும் பகிர்ந்தும் ஆதரிக்க அன்புடன் வேண்டுகிறேன். நீங்கள் எனது மகனுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அவர் மேலும் மேலும் பல சாதனைகளை செய்ய ஆர்வம் கொள்ள ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். இந்த வீடியோவில் 3 அடி மரக்கால், அதாவது பொய்க்கால் அல்லது கொக்காலி என்று சொல்வார்கள், அதில் நடப்பது என்னுடைய 10 வயது மகன், 10 வயது சிறுவன் அஸ்வினி குமார். என்னுடைய பெயர் ரமேஷ். நான் மாற்றுத்திறனாளி. நான் கண் பார்வை அற்றவன். எனது ஒரே ஒரு சகோதரனும் கண் பார்வை அற்றவன். நாங்கள் முன்னாள் இராணுவ வீரரின் மகன்கள். எனது தந்தை முன்னாள் இராணுவ வீரர் ஆர்டினரி நாயகி சுபதார் என் ஏகாம்பரம் நாராயணசாமி அவர்கள் 201 யூனிட் மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப்பில் 24 ஆண்டுகள் சேவை புரிந்து கடந்த 1992ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். நான் ICF ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில்வேவில் பணியாற்றி வருகிறேன். எனது மகன் அஸ்வினி குமார் ICF வித்யா நிகேதன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறான். எனது மகன் அஸ்வினி குமாருக்கு 2 வயது குழந்தையாக இருக்கும்போது இதய அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. மேலும் வருத்தத்திற்குரிய செய்தி, எனது மகன் அஸ்வினி குமார் 4 வயது குழந்தையாக இருக்கும்போதும் எனது 2வது மகன் அகிலேஷ் குமார் 2 வயது குழந்தையாக இருக்கும்போதும் கடந்த 2017ஆம் ஆண்டு அகால மரணம் அடைந்து விட்டார். அதனை அடுத்து நான் குழந்தைகளை பராமரித்து வளர்ப்பதற்காக மறு திருமணம் செய்து கொண்டேன். தற்போது எனது மகன்கள் எனது மனைவி, 2வது மனைவியின் அன்பிலும் பாசத்திலும் அரவணைப்பிலும் வளர்ந்து வருகிறார்கள். நான் மிகவும் கடின முயற்சி எடுத்து எனது மகனுக்கு இந்த பயிற்சி அளித்து இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறேன். ஆகையினால் கருணையுள்ளம் கொண்ட வியூவர்ஸ், பார்வையாளர்களான தாங்கள் என்னுடைய மகன் அஸ்வினி குமாரை ஆசீர்வாதம் செய்யும்படியும் உங்களது மகத்தான ஆதரவை எங்களுக்கு அளிக்கும்படியும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால் தாங்கள் அனைவரும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனது தொலைபேசி எண் 7845760657. மேலும் இன்னொரு எண் 9384620605.
மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றி, வணக்கம்.